ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழ்நாடு டூரிசம் டிபார்ட்மெண்ட்டோட மகாபலிபுரம் பீச் ரெசார்ட் அதை பற்றின வீடியோஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் வந்து ஒரு வீக்கெண்ட் இந்த பீச் ரெசார்ட்டில் போய் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பீச் ரெசார்ட் போய் ஸ்டே பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த ரெசார்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈசிஆர் டு மகாபலிபுரம் போகிற ரூட்டில் மகாபலிபுரத்துக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் முன்னாடியே வந்து இந்த ரெசார்ட் வந்து வந்துடும். ஸோ மெயின் ரோட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே நம்ம ட்ராவல் பண்ணணும் ரிசப்ஷனை டச் பண்ணுறதுக்கு. ஸோ நான் இந்த இதை வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக நான் எடிட் பண்ணாமல் போட்டிருக்கேன். டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுன்றதுக்காக. இப்போ நம்ம வந்து பார்க்கிங் நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ பார்க் பண்ணிவிட்டு நம்ம போய் ரூம் செக்இன் பண்ணிடலாம். இங்கே வந்து செக்இன் செக் அவுட் டைம் பார்த்திங்கன்னா 12 to 12. இங்கே வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ரூம் இருக்குது. ஏசி சூட் ரூம், அப்புறம் வந்து ஏசி டபுள் ரூம். நாம் வந்து இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஏசி டபுள் ரூம் எடுத்திருக்கோம். நம்ம வந்து வீக்கெண்ட் போயிருக்கோம். ஸோ வந்து இதோட சார்ஜ் பார்த்திங்கன்னா 3000 + டேக்ஸ். நார்மல் டேஸில் போனீங்கன்னா ஏசி டபுள் ரூம் 2450 + டேக்ஸ். பார்த்திங்கன்னா இதுதான் ரிசப்ஷன். ஸோ நீங்கள் கார் பார்க்கிங்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா ரிசப்ஷன் இருக்கும். ரிசப்ஷன் உள்ளே போனீங்கன்னா அழகாக ஒரு ஃபிஷ் டேங்க் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பார்க்க நல்லா இருக்குது. ஸோ பாருங்கள், இதான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ். பார்க்கிங்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ரி கார் ஸ்டேஷன் இருக்குது. இது வந்து வயசானவங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த ரெசார்ட்டை சுற்றி பார்க்கணுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு அலாட் பண்ணியிருக்க ரூம் இது தாங்க, ரூம் நம்பர் 209. நான் சொன்னேன் இல்லையா, நாங்கள் வந்து ஏசி டபுள் ரூம் எடுத்திருக்கோன்னு சொல்லிட்டு. வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். இந்த ரூமோட என்ட்ரன்ஸ்லேருந்து வியூவை பார்த்தீங்கன்னா ஒரே க்ரீனிஷாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வெயில் வந்து அந்த அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி பசுமையாக பார்த்தா சந்தோஷமாக தாங்க இருக்கும். நல்ல நிழல் இருக்காங்க அங்கே. இதுதான் என்ட்ரன்ஸ். இப்போ ரூம் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து பாத்ரூம் இருக்குது. பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் நல்ல க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அட் தி சேம் டைம் இது கேசர் இருக்குது, பட் அது வந்து ஒர்க் ஆகலை. இதெல்லாம் அவங்க கொஞ்சம் செக் பண்ணால் நல்லாயிருக்கும். இது வெயில் காலன்றனால நம்மளுக்கு வந்து தேவைப்படாது. இன்கேஸ் நீங்கள் வந்து குளிர்காலம், மழை காலம் அந்த மாதிரி போய் ஸ்டே பண்ணும்போது கேசர் ஒர்க் ஆகலைன்னா ரொம்பவே கஷ்டங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ரூம் உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரூமில் வந்து கிங் சைஸ் காட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 சேர் வித் டீப்பாயோடு இருக்குது. நம்ம எடுத்துக்கிறது ஏசி ரூம் வித் ஃபேனோட. டிவி இருக்குது. அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. டிவி பார்த்தீங்கன்னா அவங்க ரீசார்ஜ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஃப்ரீ சேனல்ஸ் மட்டும்தான் வருது. ஸோ இதையும் அவங்க பார்க்கலான்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், பீச் வியூ தெரியுது. இந்த பீச்சுக்கு நம்ம அப்புறம் வருவோம். ரூமோட இன்னொரு சைடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக காட்டுறேன். ஸோ இந்த ரூமோட ஃபுல் வியூ இது தான். ரூமோட இன்னொரு கார்னரில் பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ரூம்லேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து குளிக்கிறதுக்காக 2 சோப் கொடுத்துருக்காங்க வித் டவலோட. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கபோர்ட் பார்த்துடலாங்க. கபோர்டில் உள்ளே பார்த்திங்கன்னா ஹேங்கர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ட்ரெஸ்லாம் வந்து எடுத்து மாட்டிக்கிறதுக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா போர்வை ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட் டைப்பில் இருக்குது. அடுத்ததாக உங்களுக்கு வந்து ஏதாவது திங்ஸ் வந்து யூஸ் பண்ணணுன்னா சேஃபாக வச்சுக்கணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கீழெலாம் கிடையாதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பால்கனிலேருந்து வியூ பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே பீச் தெரியுது பாருங்கள். இது வந்து ப்ரைவேட் பீச் தான். ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இதெல்லாம் வந்து லைஃப்பில் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இயர்லி ஒன்ஸாவது இந்த மாதிரி போங்க. எந்தவித டென்ஷனும் இல்லாமல் நீங்கள் ஜாலியாக இருந்துட்டு வரலாம். இங்கே பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இது வந்து மகாபலிபுரம் கடற்கரை கோயில் இருக்கு இல்லையா, அது
ஸோ பால்கனிலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வியூ இப்படி தான் இருக்குது. அடுத்தடுத்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசார்ட்டோட மேப் ரிசப்ஷன் வந்து வெளியே வந்த உடனே இருக்குது. மொத்தம் வந்து A to F பிளாக் வரைக்கும் இருக்குங்க. எது எந்தெந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மேப்பாக கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இந்த ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தலையாட்டி பொம்மை அங்கங்கே வச்சுருக்காங்க. நான் கூட ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இது ஆடாதோன்னு சொல்லி பார்த்தேன். லைட்டாக அசைச்சிங்கன்னா நல்லாவே தலையாட்டுது. ரொம்பவே லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பீச் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், பீச்சோட ஃபுல் வியூ. இந்த ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருக்கவங்க மட்டும்தான் இந்த பீச் யூஸ் பண்ணுறாங்க. வெளியாளுங்க யாரும் கிடையாதுங்க. ஸோ ரொம்பவே சேஃபாக இருக்குது. இங்கே வந்து பசங்க விளையாடுறதுக்காக நெட்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாலிபால், ஷட்டில் கார்க்கு, டென்னிஸ் இந்த மாதிரிலாம் விளையாடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் டைம் செக்யூரிட்டி இருக்குங்க. டோட்டலாக 60 பேர் இங்கே வேலை பார்க்குறாங்க.